உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், இரவின் கதவினை உடைத்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், மரணத்தை வென்று ஜெயித்தெழுந்தார். மூடிய கல்லும் புரண்டோட, வீரர்கள் பின்னால் மிரண்டோட, அலகையும் எங்கோ அரண்டோட, எழுந்தார் இயேசுவும் உயிரோட. எழுந்தார் இயேசுவும் உயிரோட. உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், இரவின் கதவினை உடைத்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், மரணத்தை வென்று ஜெயித்தெழுந்தார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசுவினுடைய உயிர்ப்பு நாள் என்று நாம் பார்க்கப்படுகின்ற போது அனைவரது உள்ளத்திலும் ஒரு மகிழ்ச்சியை, சமாதானத்தை, ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. எப்படி இயேசுவினுடைய பிறப்பு உலகிற்கெல்லாம் ஒரு நற்செய்தியை உருவாக்கினதோ, உலகிற்கு எல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததோ, அதற்கு அப்புறமாக இயேசுவினுடைய உயிர்ப்பை தான் நாம் இவ்வளவு விமர்சனையாக நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம், கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசுவினுடைய உயிர்ப்பு நம்மை பண்படுத்தியிருக்கின்றது, பதப்படுத்தியிருக்கின்றது, மனமாற்றத்தில் நம்மை வாழ வைத்திருக்கின்றது. இப்படியாக இந்த தவக்காலத்தில் 40 நாட்கள் அல்லது 45 நாட்கள் நாம் பல்வேறு கோணங்களில் நம்மளை நாமே தயாரித்திருக்கின்றோம். மனமாற்றத்தின் மூலமாக ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கெங்கெல்லாம் தவறுகள் இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் நாம் தவறுக்கு நாம் உட்படுத்தப்பட்டமோ, அதையெல்லாம் நாம் மாற்றி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு புதிய மனிதர்களாக, ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு பக்குவம் உள்ள ஒரு மனிதர்களாக நாம் இந்த தவக்காலத்தை கடந்து இயேசுவினுடைய உயிர்ப்போடு சேர்ந்து நமது வாழ்க்கையும் ஒரு புதியதான வாழ்க்கையாக மாறியிருக்கும் என்பதில் எந்த ஒரு அச்சமும் இல்லாத நிலைதான் இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பு. இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்காக மட்டுமல்ல, உலக மக்களுக்குமாக மட்டுமல்ல. இயேசுவினுடைய உயிர்ப்பு பல சாட்சிகள் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது. பல நற்செய்தியின் வாயிலாக பல எழுப்புதல்களையும் பல ஆசீர்வாதங்களையும் இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பின் மூலமாக உலகெங்கும் நற்செய்திகள் பரவி கொண்டிருக்கின்றது. நாம் பல்வேறு பாவ நிலைகளில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, நாம் பல்வேறு பாவ நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவனாக இருப்பதை ஆண்டவர் தன்னுடைய சீடர்களாக தேர்ந்தெடுப்பதற்காக, நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக இப்படியாக இந்த தவ நாட்களை நாம் அனுசரிக்கும்படியாக ஒரு காலகட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த காலகட்டங்களில்தான் நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொண்டு, நான் ஆண்டவரிடம் வாழ்வதற்கு, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கு, இயேசுவோடு நெருங்கி வாழ்வதற்கு, தூயாவியானவரோடு நெருங்கி வாழ்வதற்கு நான் தகுதி உடையவனா, தகுதி அற்றவனா என்று சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருந்தோம். இப்படியாகத்தான் இந்த தவ நாட்களை நாம் நிறைவு செய்து ஒரு புதிய மனிதனாக, புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடியவர்களாக நாம் இன்று இயேசுவினுடைய உயிர்ப்பு மூலமாக நம்மை நெறிப்படுத்தி ஒரு புதிய அத்தியாயத்தை நாம் தொடங்குகின்ற இந்த நாள்தான் ஆண்டவர் நம்மை உலகிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்த நாளாக நாம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு விதை தன்னை அர்ப்பணித்து தன் வாழ்க்கையை இழந்தால் மட்டும்தான் அது வளர்ந்து மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில், மற்றவர்களுக்கு
உணவு கொடுக்கின்ற விதத்தில், மற்றவர்களுடைய பசியை போக்குவதற்காக, மற்றவர்களுடைய வேதனைகளை போக்கக்கூடியதாக. ஒரு விதை மண்ணில் விழுந்து மடிந்தால் மட்டும்தான் அது மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருந்து கொண்டு இருப்பதை நாம் பல்வேறு உவமைகள் மூலமாக நம்ம பார்த்து இருக்கிறோம், கேட்டு இருக்கின்றோம். அப்படியாக அந்த விதை தன்னை மாற்றிக்கொள்ளாமல் அதே நிலையில் வாழ்ந்து கொண்டு இருந்தால் அது பெரிய அளவில் பலன் கொடுக்க முடியாத நிலை நாம் பார்க்கின்றோம். ஒரு விதையானது மண்ணில் புதைந்து மடிந்து தன் நிலையை இழந்து அது செடியாக வளர்ந்து மரமாக வளர்ந்து மற்றவர்களுக்கு நிழலாகவும் உணவாகவும் கொடுக்கின்ற போதுதான் அந்த மரத்திற்கு, அந்த செடிக்கு ஒரு புகழும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு விதை பல விதைகளை உருவாக்கக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கின்றோம். அப்போது நாம் பிறருக்காக தன் வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்காவிட்டால், பிறருக்காக நாம் வாழாவிட்டால், பிறரது சந்தோஷத்திற்காக நம்மை இழக்க நேரிட்டாலும் நாம் நம் நிலையை இழந்து மற்றவருடைய சந்தோஷத்திற்கு என் நிலையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கின்றது, அது அவர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கின்றது, அது அவர்களை சிறந்த நிலைக்கு அழைத்து செல்கிறது என்று இருந்தால் நமது நிலையை நாம் மாற்றிக்கொள்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவருடைய பாவ பலவீனங்களுக்காக தன் வாழ்க்கையை கையளித்து சிலுவை பாடுகளை ஏற்று எத்தனை காயங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை அவமானங்கள், இதெல்லாம் தாண்டிதான் அவர் இன்று நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்று தினத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நிலையை ஏற்காமல் தன்னை அனுப்பின பிதாவினிடத்தில், எனக்கு இந்த நிலை வேண்டாம், என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, என்னால் பயணிக்க முடியவில்லை, எனக்கு வேதனையாக இருக்கின்றது, எனக்கு இதிலிருந்து நீங்கள் விடுதலை கொடுக்க வேண்டும், எனக்கு இந்த பாடுகள் வேண்டாம், வேதனைகள் வேண்டாம், என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று இவர் பிதாவினிடத்தில் கேட்டு இருந்தால் கண்டிப்பாக பிதா அவருக்கு மனம் இறங்கி இருப்பார். ஆனால் ஆண்டவராக இயேசு அதை செய்யாமல், இது நிகழ்ந்தாக வேண்டும், என்னை அனுப்பினவருக்கு தெரியும், அவருடைய சித்தத்தின்படி இது நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அத்தனை அவமானங்களையும் பாடுகளையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர் பயணத்தை தொடர்ந்தார். பயணத்தினுடைய இறுதியில் கல்வர் மத்தியிலே அவர் கோரமான விதத்தில் கல்வாரியில் அவர் பலியானார். அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல வேதனைகள் சோதனைகள் வருகின்ற போது நாம் அதிலிருந்து நாம் மடிந்து விடாமல் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருடைய வாழ்க்கையை நாம் முன்மாதிரியாக வைத்து, எனக்கு நான் கீழே விழுந்தாலும் நான் மடிந்தாலும் மீண்டுமாக நான் புதிய பொலிவுடன் நான் மீண்டும் என் வாழ்க்கையை தொடருவேன், எனக்கு அடுத்து ஒரு அத்தியாயம் காத்து கொண்டு இருக்கின்றது, புதிய வாழ்வு காத்து கொண்டு இருக்கின்றது, புதிய சிந்தனையின் வாயிலாக ஆண்டவர் என்னை கரம் பிடித்து முந்தைய வாழ்க்கையை காட்டிலும் இன்றைய வாழ்க்கை எனக்கு ஆசீர்வாதமாக, அதை காட்டிலும் உயர்வானதாக இருக்கும் என்ற விசுவாசத்தோடு தான் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து செல்ல வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த 40 நாட்கள் 45 நாட்கள் மட்டும் நம்மை மனமாற்றத்தின் காலமாக நாம் பார்க்காமல் ஒவ்வொரு நாளும் நமக்கு தவக்காலமாகத்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம இயேசுவோடு தான் இணைந்து வாழ வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்ற அந்த 40 நாட்கள் அல்ல, 365 நாட்களும் நமக்கு தவக்காலமாகத்தான் நாம் பார்க்கப்பட வேண்டும். அப்படியாக அந்த சிந்தனையிலோடு நாம் வாழ்கின்ற போதுதான் நாம் எப்போதும் ஆண்டவனுடைய பாடுகளில், ஆண்டவனுடைய புகழ்ச்சியில்,
ஆண்டவருடைய சமாதானத்தில், ஆண்டவருடைய வழிகாட்டுதலில், ஆண்டவருடைய சீடராக நாம் இருக்க முடியுமே தவிர, நாம் மற்ற கிறிஸ்தவர்களைப் போல திருவிழா கால கிறிஸ்தவர்களாக இல்லாமல், எப்போதும் என்னை உருவாக்கின, என்னை படைத்த என்னுடைய நேசகுமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். அவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் தான் என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு இருக்கும் என்று நாம் சிந்தித்து வாழ்கின்ற போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை கைவிடாமல் நம்மை தினம் தினம் ஆசீர்வதித்து நிறைவான வழியில் நம்மை நடத்தி கொண்டு சென்று கொண்டு இருப்பார் என்பதை நாம் புரிந்து கொண்டு, அப்படியான வாழ்க்கையை வாழ நம்மை தகுதிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய உடலை, இரத்தத்தையும் நாம் உட்கொண்டு வாழ்கின்ற போது அது ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கும். அந்த ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுந்தக்கூடிய நாட்களாக இருக்கும் என்பதை நாம் மனதில் கொண்டு நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரோடு வாழ்ந்த 12 சீடர்களுக்கு அவர் தரிசனமான போது அவர்கள் நம்ப மாட்டார்கள் என்று தெரிந்துதான் அவர்களுக்கு நடுவில் அவர் காட்சி கொடுக்கின்றார். கதவுகள் அடைக்கப்பட்டு அவர்கள் கூடி ஜெபிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் தன்னை காட்சிப்படுத்துகின்றார். ஆனால் மனிதனுக்கு விசுவாசம் குறைந்திருப்பதன் காரணமாகத்தான் அவர் தன்னை நிரூபிக்கப்படுகின்றார். என்னுடைய கைகளை பாருங்கள், என்னுடைய விழாக்களை பாருங்கள் என்று சொல்லி அவர்கள் நம்பும்படியான வார்த்தையை ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார். மீண்டுமாக தோமாவிற்கு ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொள்ளாமல், நான் நேரில் பார்த்தால் மட்டுமே நம்புவேன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு இணங்க மீண்டுமாக 1 வார காலத்தில் ஆண்டவர் அதே இடத்தில் சீடர்கள் கூடியிருக்கும் போதும் தோமா இருக்கப்படுகின்ற போது அவருக்கு முன்பாக காட்சிப்படுத்தி தோமா சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு தோமாவிடம் இடைப்படுகின்றார். இதோ என்னுடைய கைகள், இதோ என்னுடைய விழாக்கள், உன்னுடைய விரல்களை விட்டு பார் என்று சொல்லப்படுகின்றார். ஏனென்றால் மனிதர்கள் இப்படியாகத்தான் அவர்களுடைய எண்ணங்கள் இருந்து கொண்டு இருக்கும். அவர்கள் நம்பாமல் நிறைய காரியங்களிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இயேசுனுடைய வார்த்தைகள் மேல் நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கப்படுகின்ற போதுதான் ஆண்டவருடைய மாட்சி இன்னும் நம்மளிடம் அதிகமாக காணப்படும். ஆண்டவர் சீடர்களை பார்த்து, நீங்கள் உலகுக்கெல்லாம் சென்று நற்செய்தி அறிவியுங்கள், யாருடைய பாவங்கள் எல்லாம் நீங்க மன்னிக்கின்றீர்களோ அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்கள் மன்னிக்காதிருப்பீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படா என்று சொல்லி தன் சீடர்களுக்கு அவர் வார்த்தை கொடுத்து உலகிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவிக்கும்படியான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கின்றார். அதே போலதான் இன்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த இயேசுவினுடைய உயிர்ப்பு நம்மை உலகிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குமே, ஆனால் அந்த வாழ்க்கை ஆண்டவரால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய உள்ளங்களை தூய்மை செய்து கொண்டு நாமும் கிறிஸ்துவாக வாழப்படுகின்ற போது நம்மை பார்த்து அநேக பிள்ளைகள் அவர்களும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக அவளுடைய வாழ்க்கையும் அப்படியே ஆசீர்வாதமானதாக மாற்றக்கூடிய நிலை உங்களுக்கும் எனக்கும் தான் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நாமும் இயேசுவினுடைய சீடர்களாகத்தான் நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். யாரெல்லாம் இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்கின்றார்களோ அவர்கள் இயேசுவினுடைய சீடர்களாகத்தான் இருக்க முடியும். அப்படியாக இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் மக்களிடம், பிறரிடம் பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற போது அந்த வார்த்தைகள் அவர்களது உள்ளத்தில் மடிந்து நிலை மாறி ஒரு விருட்சமாக, புதிய ஒரு செடியாகவோ மரமாகவோ வளர்ந்து அவர்கள் கனியாகவோ காயாகவோ நிழலாகவோ மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற போதுதான்
நீங்களும் நானும் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, நாமும் மற்றவர்களைப் போல் தவக்கால கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் 40 நாட்கள் நம்முடைய ஒருத்தல் வாயிலாக அநேக காரியங்களில் நம்மை இணைத்து கொண்டு அப்படியே ஒரு பக்திமான் போல நாம் வாழ்ந்திருப்போம். பரிசுத்தவானை போல் வாழ்ந்திருப்போம். பைபிளும் கைமாகத்தான் வாழ்ந்திருப்போம். அநேக நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டிருப்போம், பாடியிருப்போம், சிந்தித்திருப்போம். ஆனால் 40 நாட்கள் முடிந்து இயேசுவினுடைய உயிர்ப்பை கொண்டாடிய பிறகு நாம் மீண்டும் எந்த நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம்? உலகபூர்வமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்லை கடந்து வந்த பாதைக்கு நாம் திரும்பி சென்று விட்டோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். மறுபடியுமாக எப்போது அந்த தவக்காலம் வரும்? மனிதனாக வாழ்வதற்கு அந்த நாள் என்று வரும் என்று காத்து கொண்டிருக்கின்ற நிலை மாறி எப்போதும் ஆண்டவர் வருகின்ற போது அவரை எதிர்நோக்கி காத்திருக்கின்ற கிறிஸ்தவனாக என்னை பரிசுத்தப்படுத்தி, தூய்மைப்படுத்தி, தயார்படுத்தி அவர் வருகின்ற போது எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக, நல்ல கிறிஸ்தவனாக நான் வாழ வேண்டும் என்று நாம் ஆண்டவருக்காக நம் வாழ்க்கை அர்ப்பணிக்கப்படுகின்ற போது, இப்படியாக சிந்தனையோடு வாழ்கின்ற போது நிச்சயமாக இந்த உயிர்ப்பு நாள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஒளியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். இப்படியாக சிந்தனையோடு நாம் வாழ்கின்ற போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம் ஆண்டவரோடு ஜெபித்து, மற்றவர்களுக்காக ஜெபித்து, மற்றவருடைய நலன்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்கின்ற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் அழைத்து செல்வார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நாம் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த நாளை நாம் தொடர்ந்து ஆண்டவரோடு பாதையில் பயணிப்போம். ஆண்டவர்தாம் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.